அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். ஆர்கே பேசுகிறேன். வீக் மாதமோட நெக்ஸ்ட் சேனல் வழக்கமாக உலக செய்திகள். இன்றைய சிறப்பு செய்திகள். பாகிஸ்தான் கெத்து காட்டிகிட்டு இருக்காங்க. பேச்சுவார்த்தைக்கு வரவே முடியாது, வாய்ப்பே இல்லை அப்படின்ட்டாங்க. கத்தார் ஓடி வந்து நண்பா நான் ஏதாவது உதவி செய்யட்டுமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜெலன்ஸ்கி திடீர்னு ஒரு அதிர்ச்சி தகவலை சொல்லியிருக்காங்க. ஐரோப்பா ஜெலன்ஸ்கிக்கு ஒரு அதிர்ச்சி தகவலை கொடுத்துருக்காங்க. அது வந்து நன்மைக்கான அதிர்ச்சி தகவல்னு சொல்லியிருக்காங்க. இது மாதிரி பல அதிரி புதிரி சம்பவங்களும் பல கிடுக்குப்பிடி கேள்விகளுக்கான விடைகளை தான் இந்த வீடியோ பதிவு இருக்க போகிறது. வாங்க நண்பர்களே, வாங்க வாக்காளர் பெருமக்களே, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ண ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோக்குள்ளே போகலாம். பேச்சுவார்த்தை ஸ்டில் நவ் ஈரான் தரப்பில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. இல்லைங்க, நாங்கள் இது வரைக்கும் டிசைட் பண்ணவே இல்லை, இன்னும் நாங்கள் ஆள் அனுப்பவே இல்லை அப்படின்ட்டாங்க. அமெரிக்கா என்ன பண்ணுறாங்க, ஃபஸ்ட்டு வெற்றி விமானத்தை தான் அனுப்பியிருக்காங்க, ஆள்லாம் அனுப்பலை. ஆனால் அனுப்புன மாதிரி ஒரு பில்டப் கொடுத்தாங்க. அது நேற்று இரவே அந்த சந்தேகம் இருந்தது. ஜேடி வேன்ஸ் அவர் பாட்டு அங்கே இருக்கிறாரு, கிளம்பிட்டாருன்னு சொன்னாங்களே, அதுவுமே அந்த சந்தேகம் இருந்துகிட்டே இருந்தது. ஃபஸ்ட்டு ஒரு முக்கிய விமானம், அதாவது பாதுகாப்புக்காக வந்து இறங்கின விமானங்களை தான் ஆள் வந்துட்டாங்கன்னு கதையை விட்டாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி அவர் யார், நம்ம வரிக்குதிரை வரிசாமி அவர்கள் அவ்வளோதான் கிளம்பியே போன மாதிரி சொன்னாங்க. இல்லை, இன்னும் நாளைக்கு ஒரு நாள் இருக்கிறது, நாளை பார்க்கலாம். பேச்சுவார்த்தை கண்டிப்பாக வெற்றி அடைந்து விடும், நிச்சயம் இருதரப்பிலும் வந்து விடுவார்கள் என நம்பிக்கையில் இருக்கிறது. ஆனால் ஈரான் ஒருபொழுதும் நாங்கள் வரவே மாட்டோம், இந்த பேச்சுவார்த்தையை மீறி இருக்கிறது, பல தடவை தாக்கல் நடத்தியிருக்கிறது. எங்கள் கப்பலில் இருக்கக்கூடிய 3 மாலுமிகளை தூக்கிட்டு போய் வச்சிருக்கிறாங்க, எல்லாத்தையும் விடுதலை பண்ணிட்டு உடனே விட சொல்லு, நாங்கள் அங்கேருந்து கிளம்புறோன்னு சொன்னதுக்கு ட்ரம்ப் அவர்கள் மறுபடியும் ட்விட் போட்டிருக்கிறாரு, நாங்கள் மட்டும்தான் மீறி இருக்கிறோமா, நீங்களாம் பல தடவை மீறி இருக்கிறீங்க, அதனால் பார்த்து சோதானமாக பேசிக்கோங்க, யாருக்கிட்ட எங்கே பேசுகிறோன்றது கொஞ்சம் நினைவில் வைத்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னோடனே, ஓஹோ அந்த அளவுக்கு போயிட்டீங்களா, நாங்கள் வரவே மாட்டோம் போங்க அப்படின்ட்டாங்க ஈரான் தரப்பில். இப்போ கத்தார் தான் ஓடி வந்திருக்கிறாங்க. கத்தார் வந்து இஸ்லாமாபாத்துக்கு ஃபோன் பண்ணியிருக்கிறாங்க. நண்பாங்க என்ன ஆச்சு நண்பா, வரேன்னு சொல்கிறாங்களா வரலன்னு சொல்கிறாங்களா, நான் ஏதாவது உதவி பண்ணிட்டுமா, உன்னால் முடியுமா முடியாதா, எப்போவுமே பேச்சுவார்த்தைனா அது கத்தார் தான், நான் எத்தனை தடவை உங்ககிட்ட சொல்கிறது, உதவிக்கு வரட்டுமா அப்படின்னு. பாகிஸ்தானை சொல்கிறாங்க, பங்காளி வேணாம் பங்காளி நான் பார்த்துக்கிறேன், இந்த மாதிரி விஷயம்லாம் எனக்கு கை வந்து கலதான், கண்டிப்பாக அவங்கள வர வச்சிருவேன், அப்படி தான் இருக்கும், வெயிட் பண்ணுங்கள், நாளைக்கு ஒன்று ஒரு நாள் இருக்குல்ல, ஆக்சுவலாக நம்ம இன்னைக்குள்ளே எதிர்பார்த்தோம், பட் அது கொஞ்சம் ஒரு நாள் தள்ளி போகுது, அதனால் நான் நாளைக்குள்ள உங்களுக்கு சிறப்பாக முடிச்சு கொடுத்துறேன்ட்டாங்க. ஏன்னா இந்த பேச்சுவார்த்தை ஃபெயிலர் ஆகக்கூடாதுன்னு அரபு நாடுகள் துடித்து கொண்டு இருக்கிறது. ஏன்னா இன்னைக்கு காலையிலே வார்னிங் கொடுத்துட்டாங்க ஈரான் தரப்பில், மக்கா அவங்கள பொழக்க போகிறேன்ட்டாங்க இந்த தடவைலாம், இந்த பக்கம்லாம் இல்லை, மறுபடியும் அரபு நாடுகளை பொழக்கலை, அமெரிக்கா அந்த ஏரியாவிலே இருக்கக்கூடாதுன்ட்டாங்க. அமெரிக்கா சொல்லிட்டாங்க, மறுபடியும் நான் போடுற குண்டில் ஈரானே இருக்கக்கூடாதுன்னு அவங்க தரப்பில். அது மாதிரி மிரட்டல்கள் அதிகமாக வர இவங்க நடுவில் இருக்கிறவங்க தான் மாட்டிக்கிறாங்க. ஐயா இவங்களும் ஓவராக மிரட்டுறாங்க, ஆனால் அடிக்கிறது என்னமோ எங்களை தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அரபு நாடுகள் எப்பாடுபட்டால் அந்த பேச்சுவார்த்தை நிறுத்தணுன்றாங்க. சவுதி அரேபியா வரை இடையில் இன்னைக்கு ஒரு குண்டை போட்டாங்க. ஆமாம் உடனே நிறுத்தணும். ஒரு ரீசெண்டாக மொத்தம் ஒரு 2200 ட்ரோனுக்கு மேலே தாக்கல் நடத்தியிருக்காங்க. அதில் 1000 ட்ரோன் ஈராக் ரெசிஸ்டன்ஸ் தாங்க ஐயா தாக்கல் நடத்தியிருக்காங்க. கொஞ்சம் அவங்களையும் சேர்த்து கொஞ்சம் நிறுத்த சொல்லுங்க ஐயா, ரே நிப்பாட்டுங்கடா அவங்களன்றாங்கல்ல, அந்த மாதிரி அவங்களையும் சேர்த்து கொஞ்சம் நிப்பாட்டு சொல்லுங்கன்றாங்க. இருந்தாலும் கொஞ்சம் ஈரான் பயந்துருப்பாங்கன்னு நினச்சி ஜெர்மனுடைய ஃபாரின் மினிஸ்டர் வந்து வக்புல் அவர் பேர், அவர் என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஈரான் உடனடியாக ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்முஸ் பகுதியை ஓப்பன் பண்ணலன்னா அவ்வளோதான் டென்ஷன் ஆகிடும் அப்படின்னு இருக்கிறாங்க. சரி இப்போ டென்ஷன் ஆகிக்கப்போ எனக்கு என்ன பிரச்சனையா, ஓரமாக போடுற மாதிரி தான் இப்போது நிலைமைக்கு ஈரான் தரப்பில் இருக்கக்கூடிய ரியாக்ஷன். ஈரான் என்ன சொல்லிட்டாங்கன்னா, பாஸ் எங்களுக்கு போர் அடிச்சிருச்சு, ஒரு வாரம் போதும், ஏகப்பட்ட கதை விடுறாரு, அதனால் வாங்க பாஸ் நாங்கள் சண்டை போட்டுக்கலாம், மறுபடியும் ஒரு தடவை சண்டை போட்டுக்கலான்றாங்க. அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது, பேச்சுவார்த்தைக்கு வா, அதெல்லாம் நீயே சொல்கிறேன் அப்படின்றாங்க. பட் நான் இப்பயும் கான்ஃபிடென்ட் ஆக்குறேன், நாளைக்கு சாயந்தரம் வரைக்கும் எதிர்பார்க்குறேன், ஈரான் வருவாங்கன்னு தான் நினைக்கிறேன். பாகிஸ்தான் சத்தியம் பண்ணி சொல்கிறாங்க, கண்டிப்பாக வந்துடுவாங்க பாஸ், நீங்கள் நம்பிக்கையாக சொல்லுங்கள், எங்களை நம்பினவங்க மோசம் போக மாட்டாங்கன்றாங்க. பாகிஸ்தான் இப்படி கதையை விட்டு தான் ட்ரம்ப்பை ஏமாத்துறீங்க, என்னையும் ஏமாற்றி விட்டுறாதீங்க, உங்களை நம்பி தான் நான் வந்து ஈரான் வரும்னு எங்கள் மக்கள்கிட்ட நான் சொல்லி வச்சுருக்கிறேன். அதேமாரி ஏதாவது வரல அப்படின்னா பாகிஸ்தான் கழுவி ஊற்றுல எங்கே போகிறாங்கன்னு தெரியல. ஏன்னா தொடர்ந்து இவங்களை நம்பி பெரிய டீம் வந்து களமிறங்க போகுதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஐஆர்ஜிசி வேணாலும் சொல்லிட்டாங்க, ஜெர்மனி நீங்கள் கொடுக்குற மிரட்டலுக்கு என்னென்னா பயப்படல, 2-3 வெடிக்காத குண்டு இப்போ தான் வெடிக்க வச்சுங்க எங்கள் ஏரியாவில், அமெரிக்கா குண்டு போட்டால் அந்த வெடிக்காத குண்டு வேணால் கொடுக்குற வெடிச்சுக்கிறீங்கன்ற மாதிரி தான் இப்போ ஈரான் தரப்பில் சொல்கிற செய்தியெல்லாம் பார்க்க முடியுது. ஐநா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா,
இனி எங்கள் நூற்றுக்கணக்கான கப்பல் தொடர்ந்து அங்கேயே தங்கி இருக்கிறதுனால வெளியேற முடியாமல் இருக்கிறதுனால அந்த கப்பல்களை வெளியேற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அதனால் ஒருங்கிணைந்து ஐநாவில் ஒரு குழுவை உருவாக்கி உடனடியாக பேச்சுவார்த்தை நடத்தியோ இல்லை போர்க்கப்பலை நிறுத்தி அதை வெளியேற்ற வேண்டும் என்று ஐநா கூடியவர்கள் தீர்மானம் எடுக்க போதுன்னு சொல்கிறாங்க. அது ரஷ்யாவும் சீனாவும் ஒத்துக்கிறாங்களான்னு தெரியல. இருந்தாலும் ஐநா கடுமையாக சொல்லியிருக்காங்க. காசாவுக்குள்ளார அடுத்த 10 வருடங்களில் முழுமையாக புனரமைக்கப்பட வேண்டும் என்றால் 71 பில்லியன் தேவையாம். ஆனால் அதுவுமே 71 பில்லியன் பணத்தை கொடுத்தாலுமே அது முழுமையாக ரெக்கவரி ஆகி வர்றதுக்கு அடுத்த 10 வருஷம் ஆகிடுமா. அதனால் காசா பீஸ் பிளானை கொஞ்சம் சீக்கிரமாக விரைவுபடுத்துங்கன்றாரு. அவர் எங்கே விரைவுபடுத்துறது? அவர் ட்ரம்ப் அவர்கள் முந்தானேத்து ஒரு வசனத்தை சொன்னாருங்க. அந்த யுரேனியம் என்ரிச் பண்ணி வச்சுருக்காங்க இல்லையா, அது சும்மா சாதாரணமாக போயிட்டு இதை கேக்கு தூக்கிட்டு வந்துடுற மாதிரி நாங்கள் தூக்கிட்டு வந்துடுறோம். வெரி வெரி ஈஸி, வெரி வெரி ஈஸி. அவன் நம்ம வீட்டில் குழந்தைங்களாம் சொல்லுவாங்களே, டே என்னடா அப்படின்னா அதெல்லாம் வெரி வெரி ஈஸிப்பா, சாதாரண நம்மளுக்குன்றாங்கல்ல, அந்த மாதிரி பேட்டியை கொடுத்தாரு. திடீர்னு மனுஷன் காலையில் என்ன சொல்கிறாரு, ஏற்கனவே நாங்கள் இந்த மிட் நைட் ஹேமர் அடித்ததில் அந்த ஏரியா பாதிக்கப்பட்டிருக்கு, அதையெல்லாம் தோண்டி எடுத்துட்டு மறுபடியும் நாங்கள் போயிட்டு யுரேனியத்தை எடுக்கிறது ரொம்ப டஃப்பாக இருக்குது, அது சாதாரண வேலை இல்லைன்றாரு. அப்போ என்னத்துக்கு ஒரு வெரி வெரி ஈஸின்னு பாரு. அப்போ எதை வைத்து அதை நெருங்கிட்டாங்க, அதை வச்சுட்டாங்கன்ட்டு சொல்கிறீங்க. ஒன்றுமே புரியல. மனுஷன் ஒரு மாதிரி ஆகிட்டாரு. இன்னும் நாளைக்கு அப்புறம் என்ன ஆக போதோ தெரியல, அதையும் பார்க்கலாம். இந்த கேப்பில் எங்களுக்கு பேச்சுவார்த்தைகள்லாம் எங்களுக்கு செகண்டரி கேஸ் தாங்கன்னு சொல்லிட்டு மறுபடியும் இஸ்ரேல் என்ன பண்ணிட்டாங்க, அந்த சதன் லெபனான் பகுதியை மறுபடியும் வெளியே சொல்லியிருக்காங்க. மக்களை வெளியே சொல்லிட்டு தாக்குதலை இப்போ கிட்டத்தட்ட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ பெல்ஜியம் ஓடி இதுக்கப்புறமும் நம்ம இஸ்ரேல்கிட்ட ரொம்ப நெருக்கமாக கெக்க போக்குன்னு பேசி சிரிச்சுக்கிட்டு சொந்தக்காரங்க மாதிரி இருந்தோம் அப்படின்னா நம்ம ஊரில் நம்மளை யாரும் மதிக்க மாட்டாங்க, ஒரே ஒரு சொந்தக்காரங்க கூட மதிக்க மாட்டாங்க. இதுக்கப்புறமா அவங்கக்கிட்ட அண்ணன் தண்ணி புழக்காமல் எந்த ஒரு ஒப்பந்தத்தையும் ஏற்படுத்தாமல் ஐரோப்பா கட் பண்ணியே ஆகணும் அப்படின்றாங்க. அப்போ இதுவரை ஸ்பெயின் சொல்லியிருக்காங்க, ஸ்லோவோனியா சொல்லியிருக்காங்க, அயர்லாந்து சொல்லிட்டாங்க. 3 நாடுகள், இப்போ பெல்ஜியமும் சேர்ந்துக்கிட்டாங்க. 4 நாடுகள் சேர்ந்து நீங்கள் இஸ்ரேல்கிட்ட இருந்து அண்ணன் தண்ணி புழங்காமல் அவங்கக்கிட்ட பேசாமல் விட்டுட்டு இப்படி வெளியே வரீங்களா இல்லையா அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸராக இருக்கிறாங்க. இப்போ பெல்ஜியம் தரப்புலையும் கேட்டிருக்காங்க. இருந்தாலும் ஜெலன்ஸ்கி என்ன சொல்கிறாருன்னா, ரஷ்யா பேச்சுவார்த்தைக்கு தயாராக தான் இருந்தாங்களாம். இவங்க ஈரான் பேச்சுவார்த்தைக்கு தயாராக தான் இருந்தாங்களாம். ரஷ்யா தான் ஃபோன் பண்ணி, நண்பா இந்த மாதிரி தான் சூழ்நிலை, கொஞ்சம் நீ கிடுக்குப்பிடி கேள்விகளும் கொஞ்சம் கிடுக்குப்பிடி செயல்கள் பண்ணாதான் அங்கே நான் ஐரோப்பாவை ஜெயிக்க முடியும், அப்போ தான் நான் ஐரோப்பாவை உள்ளே போந்து அடிக்க முடியும், அதனால் நீ கொஞ்சம் இழுத்து விடு நண்பா, ஏன்னா கொஞ்சம் இழுத்து விட்டனா இன்னும் கொஞ்சம் வான்தடுப்பு சாதனங்கள்லாம் அவங்க சும்மா ஒரு ட்ரோன் அனுப்பினாங்க, நிறைய செலவு பண்ணிவிடுவாங்க, அதுக்கப்புறம் நான் பேசிக்கிறேன் நண்பான்னு சொன்னாங்களாம். அதுக்கப்புறம் தான் ஈரான் மறுத்துட்டாங்களாம். அப்போ ஈரான் பேச்சுவார்த்தைக்கு வராததுக்கு முக்கிய காரணமே ரஷ்யா தான் காரணம். ரஷ்யா ஜெயிப்பதற்காக ஈரானை பகடகாயாக பயன்படுத்துகிறது, உடனடியாக தடுக்க வேண்டும் அப்படின்னு யார் சொல்கிறது? ஜெலன்ஸ்கி அவர்கள் சொல்கிறார். இப்படி தான் பேசினார் அவர் தனது ரஸ்கா குஸ்கா வீடியோவில். நான் ஏன் ஒரு டைப்பாக பேசுகிறேன்னா அவர் அப்படி தான் பேசினேன், அதனால் அந்த மாதிரி பேசி காட்டினேன் நான். இது ஒரு அரிய பெரிய கண்டுபிடிப்பு தான். இப்போ ரஷ்யாவுக்காக ஈரான் ஒத்துக்கிறாங்க, அதனால தான்னா இந்த பக்கம் அரபு நாடுகளுக்கு மற்றொரு ஐடியாவும் கொடுத்துட்டாரு. அந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்முஸ் பகுதியை எப்படி நம்ம சேஃபாக கொண்டு வரது, நாங்கள் வேணால் மினி நேவல் போட் மாதிரி அடித்து தும்சம் பண்ணிட்டோமா ஈரானை, ஏதாவது ஒன்று சீக்கிரமாக எனக்கு ஒப்புதல் கொடுங்க. இந்த மாதிரிலாம் நீங்கள் ஸ்லோவாக இருந்தீங்கன்னா வேலைக்கு ஆகாது. இந்த மாதிரிலாம் நான் ஸ்லோவாக இருந்தேன்னா என்ன நாங்கள் உக்ரைனை பிடிச்சிருப்பாங்க, எங்கள் வேகத்துக்கு நீங்களே ஈடு கொடுக்க மாட்டீங்களாட்டுக்குது, கொஞ்சம் ஸ்பீடாக இருங்க அப்படின்னு ஒரு ரெக்வஸ்ட்டுமே வைத்திருக்கிறாங்க. பார்க்கலாம். காஜா கலாஸ் அவர்கள் நல்ல டைம். இப்போ அங்கே என்னுடைய தேர்தல் அருமையாக அப்படியே பழம் கனிந்து சாப்பிடுவதற்கு போல் வந்திருக்கிறது. அதாவது 90 பில்லியன் லோனு உடனடியாக உக்ரைனுடைய வளர்ச்சிக்கு கொடுப்பதற்கு நாங்கள் அரும்பாடுபட வேண்டும், அதற்கான முயற்சிகள் உடனடியாக எடுக்க வேண்டும்ன்றாங்க. இதில் சைடு கேப்பில் ஃப்ரான்ஸு ஜெர்மனி என்ன சொல்கிறாங்கன்னா, ஏன் நம்ம EU மெம்பர்ஷிப்லேயே உக்ரைன் சேர்ந்து பெனிஃபிட் ஆகிடக்கூடாது, ஏன் அவங்கள இன்னும் நம்ம இழுத்தடிக்கணும், அதையும் கொஞ்சம் சேர்த்து விட்டுடலாமே அப்படின்னு இருக்காங்க. ஜெலன்ஸ்கி ஆண்டவான என்ன பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி ஒரே ஹாப்பி மோடில் இருக்கிறாரு. வடகொரியாவும் ரஷ்யாவையும் இணைப்பதற்கான மிகப்பெரிய ஒரு பாலம், மேல் பாலம் இந்த வீடியோ பதிவு பார்க்குறீங்களா, பேர் டுமன் ரிவர். இந்த டுமன் ரிவர் பக்கத்தில் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. மிட் 2026 ஓப்பன் பண்ண போகிறாங்களாம். டிரான்ஸ்போர்ட்டுக்காகவும் ட்ரேடுக்காகவும் மிகப்பெரிய அளவுக்கு பயன்படுத்த போகிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை கவர் பண்ண நினைக்கிறேன். இரவு பதிவில் டீட்டெயிலாக பார்த்துடலாம். வாக்காளர் பெருமக்களே, வாக்காளர் உரிமை தொகை விட்டதா,
சிறப்பாக வந்து சேர்ந்து விட்டதா, அதையும் கொஞ்சம் கமெண்டில் கொஞ்சம் தட்டி விடுங்க. ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் ஆர்கே சேனல். நன்றி, வணக்கம்.